Hi dears, வணக்கம் and welcome to Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை பொடிமாஸ் எப்படி பண்றது அப்படினு தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம முட்டை பொடிமாஸ் பண்றதுக்கு ஆனியன் எதுவுமே பயன்படுத்தாம ரொம்ப சுலபமா எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முட்டை பொடிமாஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடிமாஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா போதும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இது வந்து நல்லா சூடாகட்டும் ஃபஸ்ட்டு. இது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா உடஞ்சி வரணும். கடுகு நல்லா உடஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் அன்றைக்கி வந்து கோஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்க போகிறேன். ஆனியனுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி முட்டை கோஸ் சேர்த்து செய்ய போகிறோங்க. இது வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனியன் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்கணும். ஆனியனில் சேர்க்குற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து முட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து வதங்காது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். இது வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் எடுத்துருக்க 1 கப் முட்டைக்கோஸ்க்கு வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து சரியாக இருக்கும் எனக்கு. நீங்கள் வந்து ஆனியன் வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் எடுப்பீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து சரியாக இருக்குங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நான் ஒரு பவுலில் ஆல்ரெடி வந்து 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து மிளகுத்தூள் சேர்க்கல, இப்போ சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லா வந்து முட்டையில் ஒட்டி வரும். அப்போ காரம் வந்து சரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்க முட்டைக்கோஸுக்கு மட்டும் தான் சரியாக இருக்கும். அடுத்ததான் வந்து இப்போ முட்டை கூட வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து உப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதில் மட்டும் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகுத்தூள் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. நான் கம்ப்ளீட்டாக வந்து பச்சை மிளகாவை சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் மிளகுத்தூள் மட்டும் இன்றைக்கி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. சேர்த்த உடனே வந்து கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஃபைனாக வந்துடும். ஃபைனாக இருக்குங்க, அது தேவையில்ல. கொஞ்சம் நேரம் விட்டுட்டதுக்கப்புறமா கிண்டி விடுங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கிண்டி விட்டுறேன். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான முட்டை பொடிமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.